அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி எங்க குடும்பத்தையே கலைச்சவ சாவித்ரி அப்படின்னு ஜெமினி கணேசன் அவர்களுடைய முதல் மகள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதாவது ஜெமினி கணேசன் இந்த பெயர் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல சாக்லேட் பாய், ரொமான்டிக் பாய், பிளே பாய்னு சொல்லி வலம் வந்த ஹீரோ. 70கள் 80கள் அந்த 60கள் காலகட்டத்தில் அனைத்து பெண்களுக்கும் பிடித்தமான நபர். நடிகைகளுக்கும் இவர் மேல அவ்வளோ காதல், அதிகமான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ரொமான்டிக் பாயா வலம் வந்தவர். அவரை பார்த்தீங்கன்னா 2வது திருமணம் சாவித்ரி அவர்கள் பண்ணிக்கிட்டாங்க. இதை பத்தி முதல் மனைவியின் மகளான கமலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட அப்பாவை நிறைய பொண்ணுங்க காதலிச்சிருக்காங்க, நிறைய நடிகைகளுக்கும் எங்க அப்பாவை பிடிக்கும், அவர் கேரக்டர் அப்படி வசீகரமான நபர், அவருடைய இயல்பு பிடிச்சு போயிட்டு 1000 பேர் காதல் வயப்பட்டாலும் எல்லாருக்கும் எங்க அப்பா வாழ்க்கை கொடுக்க முடியுமா? ஏன்னா பல வருஷங்கள் எங்க அப்பாவை இமோஷ்னலா பிளாக்மெயில் பண்ணி தன்னோட வீட்டுக்குள்ளேயே சாவித்ரி அவர்கள் வச்சிருந்தாங்க. சொல்ல போனா எங்க அம்மாவுடைய காதல் அப்படின்றது தாயுள்ள மாதிரி. எப்படி அவர் தவறு செஞ்சாரோ அதே மாதிரி அவர் திரும்பி வரும்போது அப்படியே அன்பா ஏத்துக்கிட்டவங்க. அதையும் விட நாங்க சந்தோஷமா இருந்தோம். எங்க அப்பா என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு அப்பானா அவ்வளோ பிடிக்கும். அவர் ரொம்பவுமே நல்ல மனிதர். அவர் கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் சாவித்ரி அவர்கள் தேவையில்லாம அவரை ஏன் காதலிக்கணும்? முக்கியமா ஒரு நாள் மழையில எந்த விதமான வழியும் இல்லாம நிற்கதியா எங்க வீட்டு வாசல்ல நிக்க, அவங்களுடைய மானம் கெட்டு போக கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக அப்பா தாலி கட்டினாரு. தமிழே தெரியாத அவங்களுக்கு தமிழ்ல கையெழுத்து போட சொல்லி கொடுத்தாரு, கார் ஓட்ட கத்து கொடுத்தாரு. அவங்க முன்னேறதுக்கு உதவி பண்ணதுக்கு எங்க குடும்பத்துல கல்லெறிஞ்சு அவரை தனியாவே பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்பாவை தன்னோடையே வச்சிருக்கணும்னு நினைச்சாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கும் தகாத உறவு இருந்துச்சு. இது வெளியில தெரியல. அவங்க குடிக்கிறதே எங்க அப்பானாலன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய தவறுகள் அதிகமா இருந்தனாலதான் எங்க அப்பா அவங்கள விட்டு விலகி வந்தாங்க. அதையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் அவங்க வாழ்க்கையை கெடுக்கல, அவங்க தான் எங்க வாழ்க்கையை கெடுத்திருப்பாங்க. அவங்க அப்பா மேல அதிகமா பொசசிவா இருக்காங்க. எங்க அம்மா நினைச்சிருந்தா அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஆவேசமா நடிகை சாவித்ரி அவர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. மகாநடி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் எங்க குடும்பத்தை வந்து தவறா சித்தரிச்சாங்க. நிறையவுமே நெகட்டிவான ரிவ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுடைய நடிப்பு திறமை, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே சரி. ஆனா எங்க குடும்பம் என்ன தப்பு பண்ணுச்சு? அதெல்லாம் விட முக்கியமா வேற யாரும் அவங்க பொருளை பறிக்க கிடையாது. அவங்க தான் எங்க வீட்ல இருந்து ஒருத்தரை பறிச்சுட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் எங்க அப்பா உண்மையா இருந்தாரு. அவங்க குடும்பத்தை பொறுப்பா தான் பாத்துக்கிட்டாரு. எங்க குடும்பத்தை பாசமா பாத்துக்கிட்டதுல எந்த விதமான குறையும் வைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.